Hi and welcome to Shubha's World. நீங்க பார்த்துட்டு இருக்குது எங்களோட மொரோக்கோ ட்ரிப்போட vlog 3 and நம்ம இப்போ வந்து ஃபெஸ் ஓட மெதினால இருக்கோம். எஸ், ஓல்ட் ஃபெஸ், அதாவது ஓல்ட் சிட்டியோட ஆலி வேஸ்ல போயிட்டு இருக்கோம். ஃபெஸ் மொரோக்கோவோட ஸ்பெஷாலிட்டி என்ன, மெடினானா என்ன, இந்த மெடினால இருக்கக்கூடிய சின்ன டோர்ஸ்க்கு பின்னாடி அவ்வளோ பெரிய பேலஸ் மாதிரி வீடு எப்படி வந்துச்சு அண்ட் அதுக்குள்ள ஃபர்னிச்சர்ஸ் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் ப்ரீவியஸ் vlogல இருக்கு. நீங்க அந்த vlog-ஐ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் அவுட் பண்ணுங்க. இந்த மதீனா ஃபுல்லாவுமே நம்ம ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் ஒரு சிங்கிள் ஃபைல்ல லைன்ல நடக்கணும் ரைட் ஹேண்ட் சைடில் அப்படின்னாங்க. லோக்கல்ஸ் வந்து நம்மளை தாண்டி லெஃப்ட் சைடில் போய்க்குவாங்க. இப்போதான் மார்னிங் ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிக்குது. நீங்க பார்க்கலாம், பாலெல்லாம் வந்து இறங்கியிருக்கு, பாக்ஸஸ்ல இருக்கு. இனிமே தான் அதை ஷாப் உள்ள கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைக்க போறாங்க. இப்படி ஷாப்ஸ் எல்லாம் ஒன்றொன்னா திறக்க நம்மளுக்கு வந்து அப்படியே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு, பர்மா பஜார், நம்ம ஊர் ஞாபகம்லாம் வந்து போச்சு. ஆனால் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நல்ல குளிர், அதுவும் மார்னிங்ஸில் எஸ்பெஷலி நல்லா 3 டிகிரி 4 டிகிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் எல்லாருமே ஜாக்கெட்ஸு நிறைய லேயர்ஸ் போட்டுட்ருக்கோம். இன்னுமே நிறையா ஷாப்ஸ் திறக்கலை. இந்த வுட் ஒர்க்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இது வந்து நியூவர் பார்ட் ஆஃப் த டவுன். அண்ட் இந்த லேன்ஸும் வந்து நல்லாவே கொஞ்சம் வைடராக இருக்குது, அதாவது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்குது. மாவு பிசைஞ்சி கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு அதை எவ்வளோ மெலிசாக ஸ்ட்ரெச் பண்ணி இப்படி பானை மேலே அந்த மாவு போட்டு அதை குக் பண்ணுறாங்க, வேக வைக்கிறாங்க. இது இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இது பேர் டஜீன். இது உள்ள மீட், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சிடுறாங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு செக்ஷன் ஆஃப் த மெடினால இருக்கோம். நூலுக்கு, அதாவது துணிங்களுக்கு சாயம் போடுற ஒரு செக்ஷன் ஆர் ஒரு ஏரியா இப்போ நம்ம இருக்குது. இந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறத வந்து சூக் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் நம்ம கடை தெருன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பேசிக்காக இங்கே சூக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி க்ரீன் கலர் ரூஃப் டைல்ஸ் வந்து மாஸ்க் ஆர் யூனிவர்சிட்டி பில்டிங்ஸ் ஆர் அதோட ரூஃப் ஆர் என்ட்ரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது காமன் அப்படின்னு சொல்கிறாங்க. மொரோக்கன் ஆர்ட் பீசஸ் அண்ட் மொரோக்கன் லேம்ப்ஸ் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அந்த மாதிரி மொரோக்கன் லேம்ப்ஸ் விற்கக்கூடிய ஒரு ஷாப் தான். இன்னொரு விஷயமும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய இடங்களில் இந்த மாதிரி நடந்து போகக்கூடிய சந்துங்களை வந்து மேலே கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஃபெஸோட இந்த மெடினா வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 2 லட்சம் பேர் இந்த மெடினாவில் இருக்காங்க. அண்ட் நான் போன vlogல சொன்ன மாதிரி இந்த சந்துகளில் நடந்தே தான் நீங்கள் பயணம் பண்ண முடியும். அண்ட் சில பேர் வெண்டர்ஸ், எஸ்பெஷலி இந்த கை தள்ளு வண்டி இல்லைன்னா கழுத மேலே சாமானை ஏற்றிட்டு வராங்க. இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிற பசங்கள்லாம் ஸ்டே பண்ணுற இடமா இதெல்லாம், இந்த டார்ம்ஸ் எல்லாம், இதெல்லாம் டார்மெட்ரிஸ். இது முன்ன ஒரு ஸ்கூலாக வந்து தான், பட் இப்போ இதில் டார்ம்ஸ் இதெல்லாம். இங்கே அதுக்கு கீழே ஷாப்ஸ். I know, but that's the skill we are talking. Oh, மருந்து இங்கே பாருங்க, பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி. ஓ, இது வீட்டுக்குள்ளார பாருங்க, எவ்வளோ வீடு இல்லை கடை. இப்போ நம்ம ஒரு 14th century ஹவுஸ்க்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டெப்ஸ் வாட்ச் பண்ணி எவ்வளோ அழகாக மொசைக் ஒர்க் பாருங்க, வால் எல்லாம் இல்லை. Wow, it's very nice. It's very pretty. So beautiful. Okay, இப்படி லைனா உட்காருங்க. Shira. Oh wow, look up guys. Look up guys. எவ்வளோ அழகாக ஒரு பேலஸ் மாதிரி எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாருங்கள். அதுதான் அந்த கோர்ட்யார்டோட ஓப்பனிங். இப்படி தான் ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு வருவாங்க மேலேருந்து. இங்கே கவர்டாக இருக்குது, பட் இது ஓப்பனாக இருக்கும்.
வீட்டுக்குள்ள ஃபர்னிச்சரும் மற்ற பொருட்களும் எப்படி எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம போன vlogல பேசியிருந்தோம் இல்லையா? இப்போ நீங்க பார்த்தீங்க இல்ல மேலே சீலிங்ல அந்த ஓப்பனிங் வழியா தான் எல்லா சாமானுமே வீட்டுக்குள்ள வரும். குளிர்காலம்ங்கிறதுனால கார்பெட்ஸ் போட்டு மூடி வச்சிருக்காங்க. இப்போ நம்மளை இன்னைக்கு இந்த ரியாத்குள்ள ஏன் கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னா, நம்மளுக்கு இங்கே ஹேண்ட் ஓவன் ரக்ஸ், அதாவது கையாலேயே நெய்யப்பட்ட இந்த மாதிரி கார்பெட்ஸ் ரக்ஸ் இதெல்லாம் சாம்பிள்ஸ் மாதிரி காமிக்கிறோம். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அண்ட் இது நாங்கள் உங்கள் அட்ரஸ்க்கே டெலிவர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி மொராக்கன் லேம்ப்ஸ் வந்து ரொம்ப பாப்புலரோ அதே மாதிரி மொராக்கன் ரக்ஸும் வந்து ரொம்ப ஃபேமஸான விஷயம். பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்தது. டெஃபினெட்லி எங்கள் பட்ஜெட்டுக்கு இல்லை. ஸோ வந்து நான் வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு ஏந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அவங்க மின்ட் டீ சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மின்ட் டீங்கிறது வந்து இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போனாலும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி இது வந்து சர்வ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அண்ட் ரொம்பவே ஹெல்த்தி. அண்ட் அந்த குளிருக்கு வந்து ரொம்ப இதமாக இருந்தது. ஸ்வீட்டாக வேணுமா இல்லை சர்க்கரை இல்லாமல் வேணுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து தராங்க. கார்பெட்ஸ் வாங்குறதுக்கான பட்ஜெட் இருக்கிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வீடை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். வீடு செம்மையாக இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி ரைட் சைடில் வந்து கை கழுவ முகம் கழுவுறதுக்கு ஒரு ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த மெயின் டோர். நம்ம உள்ளே வந்தோம் இல்லையா, அந்த மெயின் என்ட்ரன்ஸ். இந்த ஹேண்ட் வாஷ் ஏரியாவில் செவுரில் எப்படி இருக்குது மொசைக் ஒர்க் பாருங்கள். இந்த மர கதவோட சைஸை பாருங்க, அந்த பெரிய ஆர்ச் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி. சீலிங் பற்றியா வுட்டில்? Even the ceiling is made of wood. No, look at the carving. They look the best. Yeah, carving la. So basically நம்ம உட்கார்ந்து கார்பெட் பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு இந்த மின்ட் டீலாம் கொடுத்தாங்களே அந்த இடம் வந்து ஒரு முற்றம் மாதிரி இருக்கு. நம்ம கிராமத்து சினிமாவில் இப்போ கூட சில சீரியல்களில் பார்த்தீங்கன்னா கிராமத்து வீடுங்களில் முற்றம் இருக்கும். இது மாடிக்கு போகிற படி. எல்லா வீடுமே இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளார, புரியுதா? இந்த ஸ்டெப்ஸ் ஏறி இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். Kitchen. This is where they make the mint tea myself. Oh yeah. கிச்சன் இது. அங்கேயும் ஒரு இதெல்லாம் வச்சுருக்காங்க, டேபிள் சேர் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. எப்பா கால வலிக்குது, எவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸு. ஸோ இந்த மெதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா வீடுங்களுமே இந்த மாதிரி இந்த பழைய வீடு பேட்டர்ன்ஸில் தான் இருக்கும் போல இருக்குது. ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ கிராண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் கிராமத்து வீடுங்கள்லையும் முற்றம் இருக்கும். ஸோ முற்றம் இருக்கும், அதை சுற்றி பில்லர்ஸ் இருக்கும். அந்த பில்லர்ஸ்க்கு அப்புறம் இப்படி அந்த முற்றமை சுற்றி வர்ற வழி இருக்கும்ல, அது கவர்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை தாவாரம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்கும். ஸோ அதே பேட்டர்ன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஆனால் இது பயங்கர கிராண்டாக இருக்குது. ஆல்சோ இந்த மாதிரி 2-3 ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீடுங்க வந்து நான் பார்த்ததில்ல. ஸோ இந்த மாடிப்படி வழியாக போனால் கிச்சன் எல்லாம் நடுவில் மேலே வச்சுட்டாங்க. டோரு, இந்த ரூம்க்கான டோர் இது தெரியுதா? யா, அந்த டோரில் எவ்வளோ வேலைப்பாடு. I know, it's paint, it's vegetable paint. Okay, house tour over, அதாவது ரியாத் tour. And you see it is surrounded by wood. The reason behind is that it helps blind people come into the mosque. Oh. இந்த வுட் வந்து பிளைண்ட் பீப்புள், அதாவது கண்ணு தெரியாதவங்களுக்கு மாஸ்கோட என்ட்ரன்ஸ்க்கு வழி சொல்கிற வகையில் இந்த மாதிரி செவரில் பதிச்சு வச்சுருக்காங்க. அதோ இது வந்து மாஸ்கோட ஒரு என்ட்ரன்ஸ். அண்ட் இது எவ்வளோ பெரிய மாஸ்க்னா இதோட இன்னொரு என்ட்ரன்ஸ்க்கு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். டயபெட்டிஸ் இருக்குங்கிறது தெரியாமல் நிறைய சுகர் சாப்பிட்டு அதனாலையும் கண்ணு பாதிக்கப்பட்டு நிறையா பேர் இருந்தாங்களாம் அந்த காலத்தில். பலாக் பசங்களா, பலாக். லோக்கல்ஸ் வர்றவங்க வந்து வழின்னு சொல்கிறோம்ல நம்ம ஊரில், அந்த மாதிரி பலாக்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த வுட்டை தட்டிக்கிட்டே தான் வந்துடுவாங்க போல இருக்கு. இங்கே இன்னொரு கார்பெட் ஷாப்.
இப்போ மாஸ்கோட ஒரு ஓப்பன் டோர் என்ட்ரன்ஸ்க்கு நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வெளியே இருந்து மாஸ்க் உள்ளே பார்க்க முடியும், நம்ம மாஸ்க்குள்ளார போக முடியாது. இது மட்டும் இல்லை, மொரோக்கோவில் இருக்க எந்த ஒரு மாஸ்க்குமே நம்ம என்டர் பண்ண முடியாது. ஹசான் மாஸ்க் மட்டும் கேசப்லாங்காவில் இருக்குல்ல, அதுக்கு டிக்கெட்ஸ் இருக்குது ஓரளவுக்கு உள்ளே போய் பார்க்குறதுக்கு. அதுக்கும் நம்ம மெயின் சென்டருக்கு போக முடியாது. மாஸ்க் உள்ளே இருக்கிற அந்த மார்பிள் வாலை பாருங்க எவ்வளோ வேலை செஞ்சுருக்காங்கன்னு. இப்போ நம்ம ஃபெஸ்ல இருக்கக்கூடிய அல் அட்டரீன் மத்ராசாவுக்கு வந்திருக்கோம். இது என்ன மெட்ராஸா அப்படின்னா, மெட்ராஸாக்கு மீனிங் பிளேஸ் ஆஃப் ஸ்டடி. அல் அட்டரீன் அப்படிங்கிறது அல் அட்டரீன் சூக், அதாவது ஸ்பைஸ் அண்ட் பர்ஃப்யூம் மார்க்கெட் இந்த மதீனாவில் இருக்குது. ஸோ அதோட பேர் இதுக்கு வச்சுருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி நம்ம ஒரு யூனிவர்சிட்டி பார்த்தோம் இல்லையா, அந்த யூனிவர்சிட்டிக்கு வெளி ஊரில் இருந்து படிக்க வந்த பசங்க தங்கக்கூடிய இடம் தான் இந்த மட்ராஸா. இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இதோட பியூட்டி, இந்த செவரில் இருக்கக்கூடிய பில்லர்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் கேமராவில் கேப்சர் பண்ண முடியலை, அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. இது 1325 கட்டப்பட்டது. எப்படி பிரமாதமாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா. இது ஒரு 2 ஸ்டோரி பில்டிங் அண்ட் இந்த ரூம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அந்த ஓப்பன் கோர்ட்யார்டை சுற்றி இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்திருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரீ எல்லாமே ஃபார் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டே. எஸ், டோட்டலி ஃப்ரீ. ஸ்கூலில் ஆரம்பித்து, அதாவது 6 வயசில் ஸ்கூலில் ஆரம்பித்து ஸ்கூல் முடிஞ்சு யூனிவர்சிட்டி, அதாவது காலேஜ் யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே இந்த நாட்டு மக்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது. எந்த காஸ்ட்டும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி மெட்ராஸாவில் ஸ்டே பண்ணுறதும் ஃப்ரீ அண்ட் இங்கே அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களாம், அதுவும் அவங்களுக்கு ஃப்ரீ. இதோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, இதெல்லாம் அவங்க தங்கக்கூடிய ரூம்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு 30 ரூம்ஸ் இருக்குது டோட்டலாக இந்த மெட்ராஸாவில் அப்படின்றாங்க. இட்ஸ் வெரி கூல். இதோ இந்த விண்டோ, இதோ இங்கே தானே கீழே இருந்தோம் நம்ம. பட் இட்ஸ் ஸ்கேரி, தேர் இஸ் நத்திங் டு ஸ்டாப் யூ ஃப்ரம் ஃபாலிங். அதோ ஸோ மோஸ்ட் ஆஃப் த பில்டிங்ஸில் இப்படி ஒரு பெரிய ஓப்பன் கோர்ட்யார்ட், அதை சுற்றி பில்லர்ஸ். கோர்ட்யார்டை தாண்டி இந்த ப்ரேயர் ஹால் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறமா 2 லெவல் ஃபுல்லாக இந்த மாதிரி குட்டி குட்டி ரூம்ஸ். அண்ட் இந்த லேம்ப் எல்லாம் எவ்வளோ ரிச்சாக இருக்குது பாரு. ரூம்ஸ் இருக்கக்கூடிய அந்த லாபியில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டி கோர்ட்யார்ட்ஸ் அப்படியே ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே, நம்மளோட மெட்ராஸா டூர் இஸ் ஓவர். நம்ம வி ஆர் பேக் ஆன் த ஸ்ட்ரீட்ஸ். இந்த மாதிரி நிறையா ஸ்டால்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லா ஷாப்ஸுமே ஓப்பன் ஆயிடுச்சு இந்த ஒரு மெடினாக்குள்ளேயே. இங்கே ஒரு மேப் வேறு கொடுத்துருக்காங்க. ஆனால் ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப ஈஸியாக தொலைஞ்சி போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எந்த ஸ்ட்ரீட் மார்க்கிங்கும் எந்த சைன்ஸும் இதில் கிடையாது. இந்த மார்க்கெட் பிளேஸ் இன்னுமே ரிச்சாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த vlog 3 இதோட wrap-up ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் இட். இந்த vlog-ஐ எடிட் பண்ணதும், இந்த மெமரிஸ் எல்லாம் திரும்ப ரீவிசிட் பண்ணதும் நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். ஸ்டே டியூன்ட் அண்ட் நான் உங்கள் எல்லாரையும் vlog 4ல் பார்க்குறேன். பாய்.